அதுவா, இந்த கர்ச்சிஃப நான் அன்னைக்கு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்டி. மதன் தான் கரெக்டா பத்திரமா எடுத்து வச்சிருந்தான். உன்கிட்ட தந்தது அவன்கிட்ட எப்படி போகும்? அது ஒரு கர்ச்சிஃப் தானடி, விடேண்டி. அது எப்படி அவன்கிட்ட விட முடியும்? ஹலோ அவ கர்ச்சிஃப் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு பட்டு. அண்ட் உன்னோட திங்ஸ் எல்லாத்துலயும் எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. தெரிஞ்சுக்க சொல்லு, புரிஞ்சுக்க சொல்லு. சரி, அவன் என்கிட்ட பேசினா வாயை உடைச்சிருவேன்னு சொல்லு. எங்க உடைக்க சொல்லு பாப்போம். நான் வாயை உடைச்சிருவேன்னு சொல்லு. அச்சனா அவளை வாயை மூட சொல்லு சொல்லிட்டேன். ஏய் நான் உடைச்சிருவேன், ஒழுங்கா இருக்க சொல்லு. ரெண்டு பேரையும் கொன்னு இதே இடத்துல புதைச்சிருவோம் பாத்துக்கோங்க. ஆல்ரெடி என்ன கோல்டு போட்டு சாவடிக்குது. நீங்க ரெண்டு பேரும் வேற ஏன்டா என்ன படுத்துறீங்க? ஏய் சனியே, நீங்க ரசம் வைக்க தானே வந்த? சிக் போய் ரசம் வை. ஏய் நீ போய் டேப்லெட் எடுறா போடா. ஓகே பட்டு. இந்தா புடி. இவன் இவ்வளவு சொல்லிட்டு பட்டு. ஐயோ மதன் ஒரு நிமிஷம் புடியே. செத்துரு, நீயும் சாவு. சாவடிக்கிறாங்கப்பா. பட்டு இந்த டேப்லெட் இந்த பாத்து பாத்து பாத்து. இப்போ ஓகேவா? ஓகேதான். நீரு பட்டு, நான் போய் பாக்குறேன். என்னத்த உடைச்சா இவன்? ஏய் ஷோ, ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் படுக்கலாம். அர்ச்சனா, இதுக்கு நானே போய் பார்த்திருப்பேனடா. ஐயோ அம்மா. ஐயோ டேய், என்னடா பிரச்சனை? எதுக்கு கத்துன? ஏய் என்னடி ஆச்சு? இங்க பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நான் உனக்கு கொடுத்த கிஃப்டோட பாக்ஸ் உடைச்சு வச்சிருக்கா இவ. ஐயோ ஏண்டி பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடாதா? துணி எடுத்தண்டி, அது மேல இது இருந்தது, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. அதுக்கு என்னமோ ஓவரா கத்துறான். இல்ல அர்ச்சனா, இவ பிளான் பண்ணி தான் உடைச்சிருக்கா. குள்ளச்சி குள்ளச்சின்னு சொன்ன மண்டைய உடைச்சிருவேன். ஏய் சை, அமைதியா இருங்க. டேய் இந்த கிஃப்ட் என்கிட்ட ரூம்ல பத்திரமா இருக்கு. பாக்ஸ் தானே, விடு. ஏய் இனிமே நீ பொறுமையா பார்த்து வேலை பாரு, சரியா? இல்ல அர்ச்சனா, அந்த கர்ச்சிஃப் விஷயத்தை மனசுல வச்சிருந்தா இந்த குள்ளச்சி வேணும்னு பண்ணிட்டு இருக்கா. ஹலோ, உன்ன மாதிரி புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. சை, ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. அடிச்சுக்கிறதுக்கு வந்தீங்களா இல்ல என்ன பாத்துக்கிறதுக்கு வந்தீங்களா? என்னால ஒரு 2 மணி நேரம் கூட நிம்மதியா தூங்க முடியல. ஏன் என்ன ரொம்ப படுத்துறீங்க? நீ போய் கிச்சன்ல வேலைய பாரு. ஏய் நீ பெட்ரூம் போட கூட. ஐயோ அப்படி சொல்ல வரலமா நானு. டேய் நீ எங்கேயாச்சும் போய் தொலைடா. எனக்கு ஒரு 2 மணி நேரம் தூக்கம் வேணும், புரிஞ்சுதா? தூங்கி எந்திரிச்சு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். அது வரைக்கும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. தனியாவே இருந்திருக்கலாம் போல, வந்து உயிர் எடுக்குதுங்க. ஏய் குள்ளச்சி, இதை நீ வேணும் தான் பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் இப்ப பாக்ஸ் ரொம்ப ஓவரா பேசின, இந்த நிலைமை தான் உனக்கும்.